மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இது உங்க ஃபேவரட் ஷோ திரைமுரசு. சினிமால நடக்கக்கூடிய சில முக்கிய நிகழ்வுகளை இன்றைய திரைமுரசு நிகழ்ச்சியில வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். திரைமுரசு நிகழ்ச்சியில முதல்ல நம்ம பார்க்க இருக்க செக்மெண்ட் சினி அப்டேட். சினிமால நடக்கக்கூடிய சில முக்கிய நிகழ்வுகளை இந்த செக்மெண்ட்ல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. விக்ரம் பட வெற்றிக்கு லோகேஷ் கனகராஜுக்கு அந்த படத்தோட தயாரிப்பாளர் கமல் லக்ஸஸ் காரை கிஃப்டா பண்ணியிருந்தாரு. இதே மாதிரி தான் மாமன்னன் படத்துக்காக உதயநிதி மாரி செல்வராஜுக்கு மினி கூப்பர் காரை பரிசா வழங்கியிருந்தாரு. அந்த வரிசையில் இப்போ ஒரு தயாரிப்பாளர் ஒரு நடிகருக்கு காரை கிஃப்ட் கொடுத்திருக்காரு. அது என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அண்ணாத்த படத்துக்கு அப்புறமா 2 வருஷம் கழிச்சு கடந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி வெளியான ரஜினி படம் ட்ரெய்லர். சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் தயாரிப்புல நெல்சன் இயக்கத்துல உருவான இந்த படத்துல கன்னட ஸ்டார் சிவராஜ்குமார், மலையாள ஸ்டார் மோகன்லால் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க. அனிருத் இசையமைச்சிருந்தாரு. இந்த படம் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பையும் வசூலையும் பெற்று வெற்றிகரமா ஓடிட்டு வருது. தமிழ்நாட்டில் மட்டுமே முதல் நாள் வசூலா 23 கோடி வசூலிச்ச இந்த படம் 20 நாட்கள்ல 180 கோடி வரை வசூல் செஞ்சு விக்ரம் படத்தோட வாழ்நாள் சாதனையை முறியடிச்சு இருந்தது. இந்த நிலையில தயாரிப்பாளர் கலாநிதி மாறன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை நேர்ல சந்திச்சு ஜெயிலர் வெற்றிக்கு வாழ்த்து சொன்னதோடு அந்த படத்தோட லாபத்துல இருந்து ஒரு பெரிய பங்கை ரஜினிக்கு கொடுத்திருக்காரு. இதுக்கான செக்ல சூப்பர் ஸ்டார் தி ரெக்கார்ட் மேக்கர் அப்படின்னு எழுதியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதோட சேர்த்து 1.5 கோடி மதிப்பிலான BMW X7 காரையும் பரிசா கொடுத்திருக்காரு கலாநிதி மாறன். இயக்குனர் வெங்கட் பிரபு, அஜித், சூர்யா, சிம்பு உள்ளிட்ட முன்னணி நடிகர்களை இயக்குனதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் கூட இணைஞ்சிருக்காரு. தளபதி 68 இந்த திரைப்படத்திற்கு எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாயிட்டே இருக்கு. இந்த படத்துல ஒரு புதிய தொழில்நுட்பத்தை கையாள இருக்காங்களாம். அது சம்பந்தமான ஒரு அப்டேட்டை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சென்னை 28 படத்துல இயக்குனரா தன்னோட இன்னிங்ஸ் ஆரம்பிச்ச வெங்கட் பிரபு தனக்குன்னு ஒரு பாணியில முன்னணி இயக்குனரா வலம் வராரு. பப்பாட்டிகளை தொடங்கி பாலிடிக்ஸ் வர தனி ஸ்டைல படத்தை கொடுக்கிற வெங்கட் பிரபுவோட மெயின் ஆடியன்ஸ் இளைஞர்கள் தான். இவரு முன்னணி நடிகர்களான அஜித் கூட மங்காத்தா, சூர்யா கூட மாஸ், சிம்பு கூட மாநாடுன்னு சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்திருந்த நிலையில இப்போ தளபதி விஜயோட 68வது படத்தை இயக்க இருக்காரு. ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிப்புல யுவன் இசையில உருவாகிற இந்த படத்தோட ஆரம்பகட்ட பணிகளை தொடங்கியிருக்காங்க படக்குழு. ரெட்டை வேடங்கள்ல விஜய் நடிக்க இருக்கிற இந்த படத்தோட லுக் சம்பந்தமான விஷயங்களுக்காக நடிகர் விஜய் மற்றும் வெங்கட் பிரபு உள்ளிட்ட படக்குழு அமெரிக்காவுக்கு போயிருந்தாங்க. அங்க சவுத் கலிபோர்னியாவில் இருக்கிற கிரியேட்டிவ் டெக்னாலஜிஸ் நிறுவனத்துல தளபதி 68 படத்தோட தொழில்நுட்ப பணிகள் நடந்துட்டு வருது. இத விஜய் உள்ளிட்ட படக்குழு மேற்பார்வையிடுற போட்டோ இணையத்துல வெளியாகிருக்கு. இந்த புகைப்படங்களை தன்னோட சோசியல் மீடியா பக்கத்துல பதிவு செஞ்ச வெங்கட் பிரபு எதிர்காலத்துக்கு வருக அப்படின்னு கேப்ஷன் போட்டிருந்தாரு. இந்த தொழில்நுட்பம் இதுக்கு முன்னாடி ஷாருக் கானோட ஃபேன் படத்திலையும் கமலோட இந்தியன் 2 படத்திலையும் பயன்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. விஜய் கெரியர்ல அவர் நடிச்ச ஹீரோயின்ஸ்களை எந்த ஹீரோயினோட பேர் பிடிக்கும்னு கேட்டா விஜய் ரசிகர்களை தாண்டி பொதுவாகவே ரசிகர்கள் சிம்ரன் பேரை தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட எவர்கிரீன் பேர் தான் விஜய் சிம்ரன் காம்போ. அந்த காம்போ இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் இணைய இருக்காங்களா? அதை பற்றி ஒரு அப்டேட்டை வாங்க தெரிஞ்சுக்கலாம். தளபதி 68 படத்துல நடிகர் விஜய் டபுள் ஆக்ஷன்ல நடிக்கிறத வெளியான தகவலை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதுல தந்தை மற்றும் மகன் ஆகிய 2 ரோல்ல நடிக்க இருக்காராம் விஜய். மகன் விஜய்க்கு ஜோடியா நடிகை பிரியங்கா மோகன் நடிக்க இருப்பதா ஏற்கனவே தகவல் வெளியானதோட அப்பா விஜய்க்கு ஜோடியா ஜோதிகாவை பேசி வருவதா ஒரு தகவலும் வெளியாகி இருந்துச்சு. இந்த நிலையில இந்த கதாபாத்திரத்திற்கு நடிகை சிம்ரன் தேர்வு செஞ்சிருக்காங்களாம் படக்குழு. விஜய் சிம்ரன் ஜோடி ஒன்ஸ் மோர், துள்ளாத மனமும் துள்ளும், பிரியமானவளே ஆகிய வெற்றி படங்களை நடிச்சிருப்பது குறிப்பிடத்தக்கது. பேன் இண்டியா கான்செப்ட் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா மொழி வேறுபாடு எல்லாம் பார்க்காம பல நடிகர்கள் மொழியும் கடந்து நடிச்சிட்டு வராங்க. இங்கே ஒரு பாலிவுட் நடிகர் ஏற்கனவே தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரத்தோட இணைஞ்சு நடிச்சு முடிச்சிருக்க நிலையில இப்போ இன்னொரு முன்னணி நடிகர் படத்திலையும் நடிக்க இருக்காராம். யார் அந்த நடிகர், என்ன திரைப்படம் வாங்க தெரிஞ்சுக்கலாம். துணிவு படத்தோட வெற்றிக்கு அப்புறமா மகிழ் திருமேனி இயக்கத்துல விடாமுயற்சி படத்துல நடிக்க இருக்காரு அஜித். லைகா தயாரிப்புல அனிருத் இசையில உருவாக இருக்கிற இந்த படம் அறிவிப்பு வெளியாகி பல நாள் ஆகியும் ஷூட்டிங் தொடங்காததால படம் டிராப், தயாரிப்பாளர் மாற்றம்னு பல வதந்திகள் பரவிச்சு. ஆனா அதெல்லாம் உண்மை இல்லைன்னு விளக்கம் அளிச்சிருந்தாங்க படக்குழுவினர். இந்த படத்துல ஹீரோயினா தமன்னா நடிக்க இருப்பதா முன்பே ஒரு தகவல் வெளியாகி இருந்த நிலையில இப்போ வில்லன் கதாபாத்திரத்துல பாலிவுட் நடிகர் சஞ்சய் தத் நடிக்க இருப்பதா சொல்லப்படுது. KGF படம் மூலமா தென்னிந்திய திரையுலகில் காலடி எடுத்து வச்ச சஞ்சய் தத் சமீபத்துல விஜயோட லியோ படத்துல நடிச்சு முடிச்சிருந்தாரு. இப்போ விஜயை தொடர்ந்து அஜித் படத்திலையும் நடிக்க இருப்பதா வெளியான தகவல் ரசிகர்களுக்கு எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கு. நடிகை சமந்தா மயோஸ்டேஸ் நோயால பாதிக்கப்பட்டு இருந்தாலும் மனசளவுல அவங்க சில்லாதான் இருக்காங்க.
அந்த வகையில் சமீப காலமாகவே ஜாலியாக ஒரு டூர் விசிட் அடிச்சுட்டே தான் இருக்காங்க. இப்போ ஒரு இடத்துக்கும் போயிருக்காங்க. அது சம்மந்தமான ஃபோட்டோஸும் வெளியிட்டிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகையா வலம் வராங்க சமந்தா. இவங்க தமிழ்ல கடைசியா காத்துவாக்குல 2 காதல் படத்துல கத்தீஜாங்கிற கேரக்டர்ல நடிச்சு ரசிகர்களை கவர்ந்திருந்தாங்க. கடைசியா சமந்தா நடிச்ச பேன் இந்தியா படமா வெளியான சகுந்தலம் படம் படு தோல்வி அடைஞ்சதை தொடர்ந்து இயக்குனர் சிவா நிர்வாணா இயக்கத்துல விஜய் தேவரகொண்டாவுக்கு ஜோடியா குஷி படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படம் இன்னைக்கு தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடம் மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகள்ல வெளியாகி வெற்றிகரமா ஓடிட்டு வருது. இந்த நிலையில படம் ரிலீஸ் ஆன கையோட நடிகை சமந்தா இப்போ வெளிநாட்டுக்கு விசிட் அடிச்சிருக்காங்க. அங்க நீச்சல் குளத்துல சமந்தா வெளியிட்ட படங்களையும் பார்த்து தேர்வு பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிட்டு வர நிறுவனம் தான் ரோமியோ பிக்சர்ஸ். இவங்க இப்போ இன்னொரு படத்தை ரிலீஸ் பண்ண இருக்காங்களா? அது என்ன திரைப்படம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜிவி பிரகாஷ் நடிச்சு விக்னேஷ் கார்த்திக் இயக்கத்துல உருவான அடியே படம் கடந்த ஆகஸ்ட் 25ஆம் தேதி ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. இந்த படத்தை தொடர்ந்து ஜிவி பிரகாஷ் நடிச்சு ரிலீஸுக்கு ரெடியா இருக்கிற படம் டியர். நெட்வொர்க் புரொடக்ஷன் தயாரிப்புல ஆனந்த் ரவிச்சந்திரன் இயக்கத்துல உருவாகி இருக்கிற இந்த படத்துல ஜிவிக்கு ஜோடியா ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருக்காங்க. இவங்களோட சேர்ந்து காளி வெங்கட், இளவரசு, ரோஹிணி, தலைவாசல் விஜய் உள்ளிட்ட பலர் நடிக்க ஜிவி பிரகாஷே இசையமைச்சும் இருக்காரு. இந்த படத்தோட அனைத்து பணிகளும் முழுவதுமா நிறைவடைஞ்சு சீக்கிரமே ரிலீஸ் தேதியை வெளியிட இருக்காங்க. இந்த நிலையில டியர் படத்தோட நேர்கொண்ட பார்வை, வலிமை, நெஞ்சுக்கு நீதி ஆகிய படங்களை வெளியிட்ட ரோமியோ பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ண இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. திரைமுரசு நிகழ்ச்சியில நம்ம அடுத்ததா பார்க்க இருக்க செக்மெண்ட் சினி எக்ஸ்பிரஸ். பல விறுவிறுப்பான சினிமா செய்திகளை இன்றைய சினி எக்ஸ்பிரஸ் செக்மெண்ட்ல வாங்க பார்க்கலாம். அட்லி இயக்கத்தில் ஷாருக் கான் நடிச்சு உருவான ஜவான் படம் வர செப்டம்பர் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்துல நயன்தாரா, விஜய் சேதுபதி, பிரியாமணி, தீபிகா படுகோன், யோகி பாபு உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஜவான் படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் சென்னையில் நடந்ததை தொடர்ந்து நேத்து துபாய் புர்ஜ் கலிஃபால ட்ரெய்லர் வெளியீட்டுக்கு போயிருந்தாங்க ஜவான் டீம். இங்க நடிகர் ஷாருக் கானோட அனிருத் மற்றும் இயக்குனர் அட்லி ஜவான் பட பாடலுக்கு ஆடின வீடியோ இப்போ சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. மலையாள நடிகர் பிருத்திவிராஜ் இயக்கத்துல மோகன்லால் நடிச்சு கடந்த 2019 வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் லூசிஃபர். இப்போ இந்த படத்தோட 2வது பாகத்தை எடுக்க இருக்காரு பிருத்திவிராஜ். எல்2 எம்புரான் அப்படின்னு தலைப்பு வைக்கப்பட்டிருக்கிற இந்த படத்தோட படப்பிடிப்பு அக்டோபர் மாதம் டெல்லியில் தொடங்கி காஷ்மீர் மற்றும் வெளிநாடுகளில் படப்பிடிப்பை நடத்த திட்டமிட்டிருக்காங்க. இந்த நிலையில் எம்புரான் படத்துக்கான ப்ரோமோ வீடியோவை மிக பிரம்மாண்டமான முறையில் அடுத்த வாரம் எடுக்க இருக்காங்களாம் படக்குழு. லூசிஃபர் படம் தெலுங்குல மோகன்ராஜா இயக்கி சிரஞ்சீவி நடிப்பில் காட்ஃபாதர் அப்படிங்கிற பேரில் ரீமேக் ஆகியிருந்தது குறிப்பிடத்தக்கது. காந்தாரா படம் மூலமா இந்தியா முழுக்க பிரபலமான நடிகர் ரிஷப் ஷெட்டி. இவர் லகான், ஸ்வதேஷ், ஜோதா அக்பர் ஆகிய படங்களை எடுத்த பாலிவுட் சினிமாவோட பிரபல இயக்குனர் அசுதோஷ் கோவாரிகார் இயக்கத்துல நடிக்க இருப்பதா தகவல் வெளியாகியிருக்கு. இந்த படம் பேன் இந்தியா படமா உருவாக இருக்காம். விமல் கதாநாயகனா நடிச்சு இயக்குனர் வேலுதாஸ் இயக்கத்துல உருவாகி இருக்கிற படம் துடிக்கும் கரங்கள். இந்த படத்துல மிஷா நரங், சதீஷ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க. ராகவ் பிரசாத் இசையமைச்சிருக்காரு. இந்த படம் வர 8ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருப்பதா அறிவிப்பு வெளியாகியிருக்கு. பியார் பிரேமா காதல் படத்தை எடுத்த இயக்குனர் இளன் இயக்கத்துல நடிகர் கவின் நடிச்சு உருவாகி இருக்கிற படம் ஸ்டார். இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காரு. நேத்து இசையமைப்பாளர் யுவனோட பிறந்த நாளை முன்னிட்டு இந்த படத்தோட ஸ்பெஷல் ப்ரோமோ வெளியாகி இருந்துச்சு. அந்த ப்ரோமோ இப்போ யூடியூப்ல 3வது இடத்தை பிடிச்சு ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. திரைமுரசு நிகழ்ச்சியில இப்ப நம்ம பார்க்க இருக்க செக்மெண்ட் சினி ஜங்ஷன். இயக்குனர் வாலி மோகன்தாஸ் இயக்கத்துல மாணவர்களை மையமா வச்சு உருவாகின படம் தான் பாத்தீங்கன்னா ரங்கோலி. இந்த படத்தை பத்தி அந்த படக்குழு என்ன சொல்லியிருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். அந்த கதை படம் பார்த்தீங்களா? அதோட கிளைமேக்ஸ்ல வர்ற மாதிரி தான். ஒரு அப்பாவும் அம்மாவும், ஒரு அப்பாவுக்காகவும் அம்மாவுக்காகவும் அந்த பையன் எல்லாத்தையும் விட்டுட்டு மறுபடியும் அவனுக்கு பிடிச்ச இடத்துக்கே போய் படிக்கிறான். அந்த பையன் நினச்சிக்கிறான். அதே மாதிரி அவங்க அப்பா அவனை கொண்டுட்டு போய் அந்த டைலாக்ல வரும்ல, அவன் கடல்ல இருந்த மீனை அவனை தூக்கிட்டு போய் கிணத்துல விட்டீங்கன்னு. அவனுக்கு இதுதான் கடல், அது கிணறு. அங்கே உள்ளவங்களுக்கு வேணா அது பெரிய கடலாக இருக்கலாம். எனக்கு என் ஸ்கூல் தான் கடல். ஸோ அவன் அங்கே திரும்பி அங்கேயே போகணும்னு நினைக்கிறான். அதை அவங்க அப்பா புரிஞ்சுக்கிறாரு.
நான் அதை தான் சொல்ல வர்றேன் இந்த கதையில். உள்டாவா திருப்பி போட்ட மாதிரி இருக்குல்ல, பையன் நல்லா இருக்கணும் கூட திருப்பி சேத்துல போட்ட மாதிரி இருக்குல்ல. இல்லையே, சேத்துல போடலையே, எப்படி சேத்துல போட்டதா சொல்ல முடியும்? நல்ல அங்க இருக்கிற அதாவது ஒரு அப்பாவும் அம்மாவும் மாஸ்டருக்கும் டிஃபரெண்ட் பாருங்க. இல்லை, ஒரு அப்பாவும் அம்மாவும் ஆசைப்படுறாங்க தன் பையன் பெரிய ஸ்கூலில் படிக்கணும்னு. ஆனால் எனக்கு தெரியும் இல்லைங்க, ஐ மீன் நான் அந்த பையனாக இருந்தேனா எனக்கு என்ன வேணும்? எனக்கு என் ஸ்கூல் வேணும், எனக்கு அந்த டீச்சர் சொல்லிக் கொடுக்குறது தான் புரியுது, எனக்கு என் கிளாஸ் பசங்களோட படிக்கிறது தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்குள்ளே நான் போகணும்னு ஆசைப்படுறேன். அப்படி தான் அந்த ஹீரோ நினைக்கிறேன். சத்யா +1 +2 அப்புறம் நீங்கள் இங்கிலீஷில் படிச்சு தானே ஆகணும். +1 +2 அப்புறம் மேடம். ஆமாம், ஈவன் +1 +2 கூட அதுலேருந்து ஆரம்பிச்சாதான் அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவங்க சொல்கிறாங்க. ஆமாம், கரெக்டா? பட் அந்த பாய் அதை ரியலைஸ் பண்ணி அதில் படிக்கணுமா இல்லை இப்படி ரிவர்ஸில்? காசு இல்லை மேடம், அவங்க அப்பா அம்மா கிட்ட காசு இல்லை, அதை புரிஞ்சுக்கிறான். ஸோ எங்கே படிக்க வைக்கணும்னு ஏன் அவங்கள அதாவது அவன் நல்லா வரணுன்றதை தாண்டி எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு அந்த பையன் நினைக்கிறான். அதனால தான் அவன் திரும்பி வர்றான். ஸ்கூல்ல வந்த உடனே ஒரு இடத்துல உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்றாங்க. அதுல இருந்து டிராவல் ஆகுது இந்த ரேக்கிங். ஆமாம், சரி, அதான் நீ காட்டியிருக்கீங்க, அதான் கேட்குறேன் உங்களுக்கு. உள்ளதை தான் சார் காமிக்கிறேன். அப்போ ரேக்கிங் இருக்கு, கண்டிப்பாக இருக்குது சார், எல்லா இடத்துலையுமே இருந்துச்சு சார். ஏற்றத்தாழ்வு இல்லாத இடமே எங்கேயுமே கிடையாது சார். நான் இதில் வந்து ஜாதி பிரச்சனையை சொல்லலை, முதல்ல நான் அதுக்குள்ளேயே போகலை. நான் அதை தாண்டி ஜாதி பிரச்சனை காட்டியிருக்கீங்க. இல்லை, அதை நான் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அதாவது அது ஒரு ஜாதியா ஒரு அரசியலா கூட்டிட்டு போகாம டயலாக் பேசும்போதே சொல்றாரு, நீங்க ஜாதி பிரச்சனை இல்லை, நீங்க என்னைய லோக்கலா பாக்குறீங்க, தனியா சார் பிரிச்சு பாக்குறீங்கன்னும் போது வந்ததுல அதுல இன்னொரு டயலாக் வருமே சார். அதாவது அவங்க உன்னை எங்கிருந்து பாக்குறாங்கன்னா நீ எந்த ஏரியால இருந்து வரன்றது தான் அவங்க பாக்குறாங்க. சொல்றேன், நான் சொல்றது நீங்க சொல்றது ஒண்ணுதான். கண்ணோட்டம் எது, நீங்க ஜாதி இல்ல நீங்களா பாது எதுல இல்ல, பாக்குறாங்கன்னா ஜாதி இல்லைன்னு சொல்லல சார், ஜாதி பிரச்சனையை நான் பெருசா தொடலன்னு சொல்றேன். நீங்க எடுத்த கான்செப்ட் அது எல்லாமே நல்லதா இருக்கு. பட் ஓவரால் என்ன சொல்ல வரீங்கன்றத கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கு. ரொம்ப சிம்பிள், ஒரு பையன் எங்க படிச்சாலும் நல்லா வருவான் அப்படின்றத மட்டும் தான் நான் சொல்ல வரேன். நல்லா தான் படிப்பாங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, இந்த பையன் இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா ஆப்வியஸா பிராக்டிகலா நீங்க அதை செஞ்சுதான் ஆகணும். இல்ல மேடம், அப்படி கிடையாது மேடம். அதாவது +2 வரைக்கும் நானும் கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல தான் படிச்சேன். இல்ல, நானும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். லெட் மீ டெல் யூ. அப்படி இருக்கல நீங்களும் நல்லா ஒரு ரிப்போர்ட்டரா வந்திருக்கீங்க, அது பெரிய விஷயம், எதிர்பார்க்கவே முடியல. ஆனா நான் என் பொண்ணையோ என் பசங்களையோ நான் வந்து திரும்ப வேற இடத்துக்கு தான் கொண்டு அது போறேன். உங்கள்ட்ட கேக்குறேன். ஸ்கூலை மட்டும் பாக்குறீங்க, அங்க சொல்லி கூட எஜுகேஷன் பாருங்கன்னு சொல்றாங்க. என்னோட அப்பா அம்மா தான் இந்த ஸ்டோரி பண்ணலாம். ஆக்சுவலி நான் வந்து சின்ன வயசுல ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு ஹீரோவாக பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்தது. அப்பா அம்மாவோட சப்போர்ட் தான், அப்பா அம்மா தான் இந்த மாதிரி கதை பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பண்ணேன். நீங்க ரியல் லைஃப்ல என்ன படிச்சிருக்கீங்க? இப்போ நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். ரிஹர்ஸ் நாங்கள் பண்ணல சார், டைரக்ட் ஷூட் தான். ரிஹர்ஸ் எங்கே பண்ணுவோம்? ரிஹர்ஸ் எங்கே பண்ணுவோம்? நான் தனியாக பண்ணேன், நீ தனியாக பண்ண, சேர்ந்து எங்கே பண்ணுவோம்? அப்படி கேட்குறாரு. ஆமாம், சேர்ந்து பண்ணல, ஸ்பாட்டில் தான் பார்த்தது. மேடம் படத்தை தான் மிரட்டின்னு இருக்கீங்க ஹீரோவை, இங்கே வந்து மிரட்டுறீங்க எப்படி? மிரட்டல சார், அது அன்பு. என்ன இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை. யாருக்கு கொஸ்டின்? எனக்கு இல்லைங்க, அப்படிலாம் இல்லை. நான் சாஃப்டான பையன் தான். சாஃப்ட். திரைமுரசு நிகழ்ச்சியில இப்போ நம்ம பார்க்க இருக்க செக்மெண்ட் சினி பார்வை. சிவா நிர்வாணா இயக்கத்துல விஜய் தேவர்கொண்டா நம்ம சமந்தா நடிச்சு உருவாயிருக்க திரைப்படம் தான் பாத்தீங்கன்னா குஷி. இந்த திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. இதை பத்தி ரசிகர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க வாங்க பார்க்கலாம். குஷி படம் பார்த்துருந்தேன், நல்லா ஓகே, நான் படம் பார்க்கலாம், ஆனால் ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு லாஜிக் இல்லை படத்தில், அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை படத்தில். குஷி பார்த்தோம், நல்லா இருக்கு படம், ஃபீல் குட் மூவி, நல்லா இருக்கு. நார்மலாக லைகருக்கு இது கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் பெட்டர், நல்லா இருக்கு படம். எனக்கு ஓகே, பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனால் அந்தளவுக்கு இல்லை, பட் பிடிச்சிருந்துச்சு. சமந்தா ஆக்டிங் சூப்பராக இருந்தது. படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது, ப்ளஸ் ஒரு மாரல் ஒன்று வச்சுருக்காங்க லாஸ்ட்டில். ஸோ அது ரெண்டுத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு 3 hours ஒரு மூவி. பட் நல்லா இருந்துச்சு. மோஸ்ட்லி நம்ம தெலுங்கு படத்தை வந்து டப் பண்ணி பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது தேட்டரில். பட் நல்லா இருந்துச்சு, இது நல்லா ஆக்கியபைடாக வச்சுருந்தாங்க. சாங்ஸ் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. சாங்ஸ் அந்த என்ரோஜானியும் ஆராதனான்னு சொல்லிட்டு ஒரு சாங் வரும், குஷின்னு ஒரு சாங் வரும். ஸோ சாங்ஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. 3 சாங்குமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அவ்வளோதான் ப்ரோ, ஓவராலாக நல்லாயிருக்கு, ஃபேமிலியாக கூட போய் பார்க்கலாம். என்ன ரொமான்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போனோம், ஏன்னா ட்ரெய்லர்லேயே காமிச்சாங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க அப்படின்னு. ஸோ பார்த்தோம், சமந்தாக்கா தான் போனதானா. ஸோ சமந்தா காட்டின சீன்ஸ் நல்லா, சமந்தா அவங்க ரோல் எப்பயுமே நல்லா தான் பண்ணுவாங்க, இதுவும் சூப்பராக இருக்குது. அது ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க, ரொம்ப டீசெண்டாகவும் காமிச்சிருக்காங்க, அழகாகவும் காமிச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பார்க்கலாம், லவர்ஸோடையும் வந்து பார்க்கலாம், ஃபேமிலி வாட்ச் தெரியல. ஃபுல் லவ் ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது, பட் காமெடியும் இன் பிட்வீன் இருக்குது, நல்லாயிருக்கு. ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் இல்லை, ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ் தான் இருக்குது, அது ஓகே. நல்லா இருக்குங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, சாங்ஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லாயிருக்கு.
அண்ட் சீனரிஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்திருந்தாங்க. காஷ்மீரை ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறதுக்கு. போர்னு சொல்ல முடியாது, பார்க்கலாம். பட் ஒன் டைம் வாட்ச். பட் எனக்கு பர்சனலி மேபி ஸ்லோவாக இருக்கான்னு தெரியல செகண்ட் ஹாஃப். பட் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சு. குஷி படம் பார்த்துட்டு வந்தேன். படம் உண்மையிலே நல்லா இருக்கு. பாட்டெல்லாம் அருமையாக பண்ணியிருந்தாங்க. ஆராத்யா சாங் உண்மையிலே சூப்பராக இருந்தது. குஷி ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி, லவ் பேஸ்டு, லவ் ஜானரோட மூவி. இது வந்துட்டு விஜய் தேவர்கொண்டாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் ஃபேன்ஸுக்காண்டி வேணால் பார்க்கலாம். சமந்தா மேபி ஓரளவுக்கு சூட்டானு தான் சொல்லணும். ஒரு லவ் பேஸ்டு ஜாதி சம்மந்தப்பட்ட ஒரு மூவி. இந்த பக்கம் வேறு ஜாதி, இந்த பக்கம் அந்த வேறு ஜாதி. ஸோ ஜாதியே பிடிக்காத ஒரு ஆள், ஜாதி பிடிச்ச ஒரு ஆள். ஸோ ரெண்டு பக்கம் அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிற ஒரு மொமெண்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது படம். ஓரளவுக்கு ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. மியூசிக் நல்லா இருந்துச்சு. அந்த பட் ஏன்னா எதுக்கு குஷி, எதுக்கு எப்படி லவ் வரும்னு எனக்கு ஒன்றுமே புரியல. எப்படிங்க லவ் வரும்? இப்போ ஒரு பொண்ணை பார்த்த உடனே லவ் வந்துருமா? அது எனக்கு இன்னுமே புரிய மாட்டேங்குது. அது இன்னும் கொஞ்சம் புரிய வச்சிடலாம். டிடி ரிட்டர்ன்ஸ் படத்தை தொடர்ந்து நடிகர் சந்தானம் நடித்து உருவாகியிருக்க திரைப்படம் தான் பார்த்தீங்கன்னா கிக். இந்த படத்தை கன்னட இயக்குனர் பிரசாந்த் ராஜ் இயக்கியிருக்காரு. இந்த படமும் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ரசிகர்கள் இந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க வாங்க தெரிஞ்சுக்கலாம். என்ன ஒரு படம் நல்லா இல்லை, ஒருத்தர் இல்லை. டிடி மாதிரி ஒருத்தர் இல்லை படம், அவ்வளோதான் சொல்லுவேன். காமெடி தான் ஒருத்தர் இல்லை. ஹீரோயின் வேணால் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவேன், அவ்வளோதான். அவங்கவுங்க எல்லாமே வேஸ்ட்டு தான் படமே. அதுக்கப்புறம் டிடி எல்லாரும் பார்த்துட்டு டிடி எப்படி இருக்கும்? டிடி நல்லா சிரிப்பாக இருக்குமா? அந்த மாதிரி இந்த படம் ஒருத்தர் இல்லை. எதுக்கு நான் வந்தேனே தெரில. எதுக்கு நான் ஃப்ரீ டிக்கெட்டில் தான் வந்தேன். எதுக்கு வந்தேனே தெரில, பாதியிலே நான் வந்துட்டேன். தெரில. இந்த படம் சொல்கிற அளவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எப்போ வெளியே போகலான் இருக்குது. வெளியே போகிறதுக்கு தான் சந்தோஷப்படுறோம். உண்மையிலே சந்தானத்தை பற்றி ரொம்ப நிறைய எதிர்பார்ப்போட தான் உள்ளே போனோம். ஏன்னா நிறைய படங்கள் பார்க்குறோம், A1 பார்க்குறோம். அதனால் அதெல்லாம் நிறைய வரும், நல்லாயிருக்கும். நிறைய காமெடிஸ், நம்மளும் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு வார்த்தை சொல்லுவார், நம்மளும் கலாய்க்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி போனோம். இதில் குழந்தை பசங்க கூட தெரியாத பசங்க கூட இந்த வார்த்தை எதுவுமே பேசுவோம். வேஸ்ட்டு, சுத்த வேஸ்ட். ஒன்றுமே இல்லாமல் இருக்குது படம். காமெடியும் இல்லை, ஒரு கதையும் இல்லை, படமே கிடையாது. ஆக்சுவலாக சிங்கே ஆகல. நிறைய இடத்துல வந்து சந்தானம் பேசுகிறதும் அவரோட வாய்ஸும் சிங்கே ஆகல. ஏதோ சும்மா காசு இருக்குன்றதுக்காக படம் எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். ஆவரேஜாக கூட இருந்தால் கூட உட்காந்து பார்க்கலாம். அவ்வளோ நேரம் உட்காந்து பார்க்குறதுக்கு நான் லேட்டாக தான் வந்தேன். 20 நிமிஷம் லேட்டாக வந்து வெளில வந்துட்டேன். இவ்வளோ சீக்கிரமாக படம் அவ்வளோலாம் நல்லா இல்லை. பாட்டு மட்டும் ஒரு பாட்டு நல்லா இருந்துச்சு. அப்புறமேட்டு அஜித் அந்த ஒரு சீன் நல்லா இருந்துச்சு. ஃபைட் போர்ஷன் ஆல்ரெடி அந்த விஜய் தேவர்கொண்டாவா அந்த ஃபைட் சீன் நல்லா இருந்தது ப்ரோ. சும்மா இருக்கு. சந்தானத்துக்காக பார்க்கலாம், அவ்வளோதான். எல்லாரும் நல்லா வச்சுருக்காங்க. கோவை சார்லாம் கூட நல்லா வச்சுருக்காங்க. எல்லாரும் நல்லா வச்சுருக்காங்க. தெலுங்கு ஆக்டர் தமாஷ் ஆக்டர் அவரும் நல்லா வச்சுருக்காரு. நல்லா இருக்கு தமாஷா. ப்ரோ படம் பார்த்தீங்கன்னா படம் வந்து நல்லா தான் இருக்குது. பட் கனெக்டிவிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களுக்குள்ளே வந்து கனெக்டிவ் இல்லை, படம் நல்லாவே இல்லை அப்படின்றாங்க. அப்படி இல்லை, படம் நல்லா தான் இருக்குது. பட் ஒரு சில விஷயம் வந்து அவங்களுக்கு கனெக்டிவ் ஆகலை, சிந்திக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க பல பேர். நல்லா இருக்குது. ஒரு பெரிய காமெடி கூட்டத்தை பார்க்கலாம் அந்த படத்தில். செந்தில் மனோ போல, கோவை சரலா, இப்படி விரல விட்டுனே சொல்லலாம். இன்றைக்கி வந்து திரைப்படத்துறையில் எவ்வளோ காமெடி நடிக்கிற அவங்க எல்லாருமே அதில் இருக்காங்க. பழைய ஆக்ட்ரஸ் முதல் கொண்டு இருக்கிறாங்க. கிக் படம் பார்த்துட்டு வரேன். படம் பெருசாக எக்ஸ்பெக்டேஷனே வைக்கல. பட் இருந்தாலும் படம் ரொம்ப நார்மல் எக்ஸ்பெக்டேஷன் கூட மேட்ச் பண்ணாத மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஆவரேஜாக இருக்குது. படம் நிறைய இடத்துல கனெக்ட் பண்ணல. லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா போகிற மாதிரி இருக்குது, அவ்வளோதாங்க. சந்தானம் சூப்பராக இருக்காரு. நல்லா ஹீரோயிசம் மாஸ், நல்லா மாஸ் காட்டியிருக்காரு. இல்லை சந்தானம் வந்து ரொம்ப அழகாக இருக்காருங்க. காஸ்டியூமில் சரி, டான்ஸ் நல்லா ட்ரை பண்ணியிருக்காரு, ஃபைட் நல்லா ட்ரை பண்ணியிருக்காரு. என்ன நேர்களே, இன்றைய திரைமுரசு நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம்.